இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் உள்ள லயன் வி அசோக் குடும்பத்தினர், ரவி குடும்பத்தினர் ஆந்திரா மாநில நாயுடு கூட்டமைப்பும், இலங்கையில் அருண் செல்வராஜ் இந்தியாவில் உள்ள லயன் வி அசோக்குடைய குடும்பத்தில் இருந்து புதிதாக அடையாளமாக உருவாக்கப்படும் தலைமுறைகள் வாரிசுகள். அடுத்து இந்தியாவில் உள்ள லயன் வி அசோக்குடைய ரவியுடைய குடும்பத்தின் பாதி பேர் இலங்கையில் இன்றும் கூட கண்டி நகரில் புனித தலதா மாளிகைக்கு அருகாமையில் வாழ்ந்து வருவதுண்டு. சிவா சுப்பிரமணியம் குடும்பத்தினர். இந்தியாவில் லயன் வி அசோக்குடைய குடும்பம், ரவி குடும்பம். இலங்கையில் சிவா சுப்பிரமணிய குடும்பம், அருண் செல்வராஜ் குடும்பம். இவர்கள் அனைவருமே மன்னரின் வாரிசு கிடையாது. மன்னரின் மூன்றாவது மனையின் சகோதரி வாரிசுகள், உறவினர்கள். அருண் செல்வராஜ் அக்குடும்பத்தை சேர்ந்தவர். அனைவருமே தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள். மன்னருக்கு மொத்தம் 4 மனைவிமார்கள். மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இருவர் மாத்திரம்தான் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். ஏனைய 3 மனைவிமார்களும் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள். அடுத்து 2வது மனைவிக்கும் 4வது மனைவிக்கும் வாரிசுகள் கிடையாது. மூத்த மனைவியான பட்டத்து அரசியின் வாரிசு ராஜநாச்சியார் ஆகும். ராஜநாச்சியார் மாத்திரம்தான். ராஜநாச்சியாரின் வாரிசு இலங்கையில் பல அடையாளங்களோடு வாழ்ந்து வருவதுண்டு. அடுத்து 3வது மனைவிக்கு ஒரு ஆண் வாரிசு பிறந்தது. சிறு வயதிலே இறந்து விட்டார். இவர்களின் கையில் மன்னருடைய வாரிசு என்ற ஆவணங்கள் எம்மிடம் உள்ளன. அதை நாம் வெளிப்படுத்த உள்ளோம் என்று அடிக்கடி கூறுவதுண்டு. இருந்தாலும் இவர்களிடம் கையில் எதுவுமே கிடையாது. இவர்கள் அன்று மன்னரின் மாளிகையை சுத்தம் செய்தவர், மன்னருடைய ஆடைகளை கழுவி சுத்தம் செய்தவர்கள். இலங்கையில் இன்று பல அடையாளங்களோடு வாழ்ந்து வரும் மன்னருடைய வாரிசு ராஜ வைத்தியசேகர துவேகொட ரணசிங்க புத்தியான்சலாகிய தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை கண்டி நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருவதுண்டு. அடுத்து மன்னரின் பட்டத்தரசியும் உடைய வாரிசு மூத்த மகளான ராஜநாச்சியாருடைய வாரிசு அரேபிய வைத்தியத்துவம். மன்னர் தனது மூத்த மகளான ராஜநாச்சியார் அரேபிய வைத்தியருக்கு திருமணம் செய்து கொடுத்த வரலாறு. அடுத்து பூனேயின் சரித்திர கதை. இவ்வாறான ஏராளமான ஆவணங்கள் உள்ளன. இருந்தாலும் இன்று அடையாளமாக வாழ்ந்து வருகின்றன சமூகத்துக்கு மத்தியில். இலங்கையில் இந்தியாவில் லயன் வி அசோக்குடைய குடும்பத்தினர் மன்னருடைய கல்லறையில் திப்பு சுல்தான் மாளிகை மன்னரை சிறை வைக்கப்பட்டனர். தற்பொழுது மன்னருடைய அடக்கஸ்தலத்தில் முத்து மண்டபத்தில் இன்று அடையாளமாக இவர்கள் வாரிசு என்று கூறி வருவதுண்டு. ஆனால் இவர்கள் வாரிசு கிடையாது. மன்னரும் பட்டத்தரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். நாம் கூறி வருவது அடிக்கடி மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் குரு பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று. இருந்தாலும் இவர்கள் அடையாளமாக செய்து வருவதுண்டு. இருந்தாலும் இந்த வருடம் ஜனவரி 30ஆம் தேதி 193வது நினைவு தினம் குரு பூஜையை செய்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அவர்களின் எந்த தகவல்களும் எமது கையில் வந்து கிடைக்கவில்லை. இதில் நாம் கூறுவதும் வலியுறுத்தி வருவதும் இஸ்லாமிய மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் குரு பூஜை செய்வதை நிறுத்தப்பட வேண்டும் என்றும், மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த உண்மையான வாரிசை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறி வருகின்றோம். இருந்தாலும் இவர்கள் அதை பொருட்படுத்தாமல் இவர்கள் பல வழிகளில் கையாளுகின்றார்கள். அவர்கள் வாரிசு என்று அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி ஆனால் மன்னருடைய அடையாளங்களோடு, ஆளுமையோடு, அரசு அங்கீகாரத்தோடு, வரலாற்று சரித்திர கதைகளோடு, உண்மையான உன்னதமான மன்னருடைய ஆட்சி, இவர்கள் மன்னருடைய அடக்கஸ்தலத்தை வைத்து ஒரு வாரிசை உருவாக்கி அதற்கு அடையாளமாக மன்னருக்கு வழங்கிய பென்ஷன், இலங்கையிலிருந்து ஒரு ஊர்வலம், விழா, ஒரு கூட்டம், அவர்களுடைய பக்கம் பலப்படுத்தி கொள்வதற்காக அரச விழாவாக, வரலாற்று சரித்திர கதையாக, தமிழ் மன்னராக அடையாளப்படுத்த முயற்சி செய்வதுண்டு. இவ்விடத்தை மன்னருடைய அடக்கஸ்தலமான முத்து மண்டபத்தை இவர்களிடம் வேறு எந்த ஆவணமும் இவர்களிடம் கையில் கிடையாது. இருந்தாலும்
இவ்வடக்க ஸ்தலத்தை வைத்து சாதுரியமாக கையாண்டு அதை கைவிட்டு போகாமல் ஒரு அற்ப பேராசைக்காக ஒரு மன்னருடைய மகத்துவத்தை மாற்றி உண்மையான வரலாறு உறவை மறைத்து மன்னருடைய அடக்கஸ்தலத்தை வைத்து இவர்கள் கையாள்வதுண்டு. அடக்கஸ்தலத்துக்கும் மன்னருடைய 17 ஆண்டு கால ஆட்சியும் மன்னருடைய வாரிசுக்கான அடையாளமும் இவைகளில் மூன்று பிரிவுகளுக்கும் மகத்துவம் உள்ளது. ஆனால் இருந்தாலும் அடையாளமே இல்லாமல் ஒரு அடக்கஸ்தலத்தை போய் இவர்கள் தன்வசம் ஒரு ஈர்ப்பு அதற்கு கூற வேணும். அவர் அடையாளப்படுத்தி வாரிசென்று அடையாளப்படுத்தி வெளி உலகத்துக்கு ஒரு அற்ப பேராசைக்காக வேண்டி ஆடும் நாடகம் இது. இருந்தாலும் வாரிசு கிடையாது. இவர்கள் இன்று வெளிப்படையாக நாம் இவர்கள் கூறியும் இவர்கள் ஒரு பேராசைக்காக வேண்டி அடையாளப்படுத்தி வருவது. ஆனால் இவர்களுக்கு எங்களுக்கு வார்த்தை இல்லை, ஆனால் புரிய வைக்கலும். இருந்தாலும் அடையாளமாக பல அடையாளங்களோட ஆளுமையோடு இலங்கையில் வாழ்ந்து வரும் ராஜ வைத்தியசேகர துவேகொட ரணசிங்க புத்தியான்சலாகிய வைத்திய கௌரல் ஹாஜிம் இர்ஷாத் அவர்கள் 6வது வம்சவழியும் நான் 7வது தலைமுறையில் உள்ளேன். ஆனால் எனக்கு ஆன்மீகத்துறையில் காட்டுவதுண்டு. எங்களுக்கும் பொறுமை என்று இருக்குது. இருந்தாலும் ஒரு வெளிப்படுத்தலாம். ஆனால் இருந்தாலும் இவர்கள் நாகரீகம் தெரியாமல் ஒரு மன்னருடைய வரலாறை, அதுவும் இலங்கை ஆண்ட கடைசி மன்னரை வரலாறு, உறவுகள் வாரிசுகள் அடையாளங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது சமூகத்துக்கு மத்தியில் ஒரு பொய்யான ஒரு அடையாளத்தை அடையாளப்படுத்தி ஒரு வெக்கம் இல்லாமல் எடுத்து சொல்லணும். ஒரு வெக்கம் இல்லாமல் நாகரீகம் தெரியாமல் இன்று அடையாளப்படுத்தி வருவது ஒரு அற்ப பேராசைக்கு. இருந்தாலும் இவர்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் இவர்களுக்கு வாரிசாக முடியாது. இலங்கையில் பல அடையாளங்களோடு ஆளுமையோடு அரசு அங்கீகாரத்தோடு அதுவும் யாருக்கும் கை வைக்க இயலாத முறை இன்று வாழ்ந்து வருவதுண்டு. உதாரணத்துக்கு ராஜ வைத்தியசேகர துவேகொட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளியை மாற்றவே முடியாது. அடுத்து இலங்கையின் அரேபிய வைத்தியம், இது அரசு அங்கீகாரத்தோடு ஆளுமையோடு அடையாளங்களோடு உள்ளது. அடுத்து தான் இருக்கும் இடத்தை மறைப்பணத்தை புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருவது. அடுத்து இலங்கையின் தேசிய கொடி, ஈரான் நாட்டு மன்னர் இலங்கைக்கு ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருக்கு வழங்கிய அன்பளிப்பு கொடியாகும். ராஜநாச்சியாரை திருமணம் செய்த அரேபிய வைத்தியர் ரிஸ்வி அகமட், அவர் ஈரான் நாட்டு அரசு வாரிசாகும். அவர் அரேபிய வைத்தியராகும். ஆன்மீகத்துறையில் ஈடுபடக்கூடியவர். அவருடைய அடக்கஸ்தலங்கள் கூட பள்ளிவாசல், மஸ்ஜிதுல் ஜும்மா பள்ளிவாசல் கராகுடைய டியாந்தொட்டையில். இன்று அது பள்ளிவாசல் கூட இன்று ரயில்வேக்கு தான் சொந்தமானது. இவ்வாறான ஆவணங்கள் அடையாளங்கள் அரசு அங்கீகாரத்தோடு இருக்கும் பொழுது இலங்கையில் இந்தியாவில் உள்ள லயன் வி அசோக்குடைய குடும்பத்தினர், ரவி குடும்பத்தினர், அருண் செல்வரால் இலங்கையிலும் கூட இன்று புதிதாக மன்னருடைய மறைவு தினத்தன்று மன்னருடைய புகைப்படத்தை எடுத்து தலதா மாளிகைக்கு செல்வதுண்டு. இது இவர்கள் ஆடும் நாடகம் என்று தான் கூற வேண்டும். ஆனால் இவர்கள் எதுவுமே அடையாளம் இல்லாமல் ஒன்றை அடையாளப்படுத்தி வெளி உலகத்துக்கு அவர்கள் அடையாளமாக வாழ்ந்து வருவதுண்டு. மன்னருடைய வாரிசு என்று காட்டி வருவதுண்டு. இருந்தாலும் மன்னருடைய வாரிசு இலங்கையில் ராஜ வைத்தியசேகர துவேகொட ரணசிங்க புத்தியான்சலாகி வைத்திய கௌரல் ஹாஜிம் இர்ஷாத் அவர்கள் எனக்கு உறவு முறையின் மாம்பாவார். அவர் 6வது வம்சவழியிலும் நான் 7வது தலைமுறையில் உள்ளேன். இருந்தாலும் மன்னரும் பட்டத்தரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கும் லயன் வி அசோக்குடைய குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இது நாங்கள் வலியுறுத்துவது இஸ்லாமிய மன்னருக்கு பட்டத்தரசிக்கும் குரு பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்து மன்னரும் பட்டத்து அரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசு ராஜநாச்சியாருடைய வாரிசு இலங்கையில் மாத்திரமே உள்ளன. இவர்கள் இதை இவர்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இவர்களுக்கு தெரிஞ்சும் இவங்க தெரியாத முறையில் இன்று இவர்கள் வாரிசு அடையாளப்படுத்தி வருகின்றார்கள். மன்னர் தமிழ் மன்னர் என்று சொல்லி. இருந்தாலும் இது அவர்களுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. முட்டி மோதி போராட அவசியமே இல்லைன்னா
அவர்களோட கையில் எதுவுமே இல்லை. இன்று அரசு அங்கீகாரத்தோட ஆளுமையோட அடையாளங்களோடு இருக்கும் பொழுது நாம் அவர்களுடைய வாதாடவோ முட்டி மோதவோ தேவையில்லை, அவசியம் இல்லை. இருந்தாலும் மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் குரு பூஜை செய்வதையும் பொய்யான ஒரு வாரிசை அடையாளப்படுத்துவதையும் தான் நான் தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறேன். ஆனால் நாங்களும் நிதானமாக பொறுமையாக எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் இதுக்கான ஒரு முடிவு எங்கிருந்தாவது ஒரு முடிவு வரும். இருந்தாலும் லயன்வி அசோக், ரவி குடும்பம், அருண் செல்வராஜ் இவர்கள் அனைவருமே ஒரு வெக்கம் இல்லாமல் வெளி உலகத்துக்கு ஒரு அற்ப பேராசைக்காக ஒரு மன்னருடைய ஒரு உன்னதமான அதுவும் கடைசி மன்னருடைய அந்த ஆட்சியை அந்த ஆட்சிக்கு உள்ள அந்த மதிப்பு, மன்னருடைய அந்த வரலாற்று சரித்திர கதைக்குள்ள மதிப்பும், ஒரு சிறப்பான தூய மன்னர், இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னர் அவருடைய வரலாறு. ஆனால் இருந்தாலும் நாமும் இதை விடுவதாக இல்லை. நாமும் இதை கடைசி வரையும் இது எங்கே முடிவு வருமோ அந்த முடிவு வரையுமே நாங்களும் சொல்லுவோம், தேடுவோம், எடுத்து கூறுவோம், வரலாறுகளை இன்னும் தேடி கண்டுபிடிப்போம். ஆனால் இருந்தாலும் பல அடையாளங்களோடு இன்று வாழ்ந்து வரும் ராஜ வைத்தியசேகர துவேகொட ரணசிங்க புத்தியான்சலாகிய மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜநாச்சியாருடைய வாரிசாகும். நன்றி.